بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني أنا ربك فاخلع نعليك إنك بالوادي المقدس طوى قال نبينا صلى الله عليه وسلم إذا جاء أحدكم إلى المسجد فلينظر في نعليه فإن أرى فيهما أذى أو قذرا فليمسحه إلى آخره أو كما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله مولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم الحمد لله இன்றோடு 16 ஜுஸு அல்ஹம்துலில்லாஹ் 13 தராவீகள் முடிந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா எஞ்சி இருக்கக்கூடிய முழு குர்ஆன் ஷரீஃப்களையும் முழுமையாக கேட்டு அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் தாஹா என்ற சூரா, அந்த சூறாவில் வரக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, இன்னி அன ரப்புக், நிச்சயமாக நான் உமது இறைவனாவேன், ஃபக்லஅ நஅலைக, உம்முடைய காலணிகளை செருப்புகளை கலட்டுவீராக, இன்னக பில்வாதில் முகத்தஸ் துவா, நீர் நிற்கும் இடம் மிகவும் புனிதமானது என்ற செய்தியை, பரிசுத்தமான இடம், துவா என்ற பரிசுத்தமான இடத்துல நீங்க நிற்கிறீங்க, அதனால உங்களுடைய செப்பலை கலட்டிருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு சிறிய வசனம் இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் பேசிய நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு செய்தி இது. அந்த நேரத்தில் அதை எப்போதுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போய் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி உண்டான ஒரு சூழல் இது. இதுதான் முதலில் அவர்கள் பேச ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்பதாகவும் நமக்கு அந்த சூறாவினுடைய முன்பின் வசனங்களை நாம் பார்த்தோம்னா விளங்கி கொள்ள முடியும். அதாவது தாஹா சூறால 12வது ஆயத்து இது. அப்படியே நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 20வது சூறா 12வது வசனம். நீங்கள் ஒன்றுலேருந்தே படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக புரியும். படித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ தன்னுடைய மனைவியோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்தியன் அப்படிங்கிற நாட்டில் இருந்து என்ன செய்வாங்க, தாங்கள் பிறந்த தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது இடையில ஒரு ஒளியை பார்க்கிறார்கள். அந்த ஒளியை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அங்கே போய் நான் நமக்கு உண்டான நெருப்பை எடுத்துட்டு வரலாம், அதனால நான் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை அந்த இடத்துல விட்டுட்டு என்ன செய்வாங்க, போய் அந்த நெருப்பு எடுக்கிறதுக்காக வேண்டி போகக்கூடிய நேரத்தில் எந்த இடத்தில் நெருப்பு இருந்ததோ, எந்த இடத்தில் ஒளி இருந்ததோ அந்த இடத்துல இருந்து சத்தம் தான் இந்த சத்தம் வந்தது. பயப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, பயப்படாதீங்க, நான் உங்களுடைய ரப்பு தான், ஃபக்லஅ நஅலைக, நீங்க புனிதமான தூய்மையான துவா என்ற இடத்துல இருக்கிறீங்க, அதனால உங்களுடைய செப்பலை கலட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பேசக்கூடிய தொடரெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அதில் பார்க்கலாம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இந்த ஆயத்துல இருந்து செப்பலை கலட்டுறது அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுது. ஏடா அஜரத்தோட ஒரே வம்பா போச்சு, ஏலான் செஞ்சாலும் செப்பலை கலட்டி ஸ்டாண்டில் வைங்கன்னு சொல்றாரு, வயான்லையும் செப்பல்ங்கிற விஷயம் வந்திருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கால சூழல்கள் எப்படின்னு சொன்னா, ஒழுக்கம் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனக்குறைவாக நாம் இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களை, எது சொன்னாலும் ஹதீஸ்ல இருக்கா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கக்கூடிய காலங்களில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. கால, இந்த சஹாபி சொல்றாங்க, பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் யுஸல்லி பி அஸ்ஹாபிஹி, தங்களுடைய தோழர்களுக்கு தொலை வைத்து கொண்டிருந்தார்கள்.
அப்படி தொலை வைத்துக்கிட்டு இருக்கும் போதே இது தாங்கள் அணிந்திருந்த செப்பலை கலட்டினாங்க. கலட்டி தங்களுடைய செப்பலை தங்கள் இடது பக்கத்துல வச்சாங்க. ஃபலம்மா ரஆ தாலிகல் கௌம், இதை சஹாபாக்கள் எல்லாம் பார்த்த பொழுது அல்கௌ நஆலஹும், தங்களுடைய செப்பல்களை அவர்களும் எடுத்தார்கள். நபி எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி வச்சாங்க. ஃபலம்மா கலா ஸலாத்தஹு, தங்களுடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிட்டு மா ஹமலக்கும் அலா இல்காஇ நஆலிக்கும், ஏன்ப்பா எல்லாரும் செப்பலை கலட்டினீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோன்னா காலு, தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், ரஐனாக அல்கைத நஅலைக, நீங்க உங்களுடைய செப்பல்களை கலட்டுறதாக நாங்க பார்த்தோம். அல்கைனா நஆலனா, எங்களுடைய செப்பல்களையும் நாங்கள் கலட்டி விட்டோம் நபியே அப்படின்னு சொன்ன உடனே ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஜிப்ரீல அதானி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்தாங்க. ஃபஅக்பரனி, எனக்கு சொன்னாங்க, அன்ன ஃபீஹிமா கதருன், உங்களுடைய செப்பல்ல அழுக்கு இருக்குன்னு சொன்னதுனால நான் கலட்டினேன் அப்படின்னு காரணத்தை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் செப்பலை போட்டு பள்ளிக்குள்ள வந்து தொழுதரலாமா? சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். சூப்பர். அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். சஹீஹான 6 கிரந்தங்களில் ஒரு கிரந்தமான அபூதாவூதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால லேசா தட்டி விட்டு போயிட முடியாது, அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அமல் செய்ய முடியுமா செப்பலை போட்டு? ஏன்னா நம்ம யோசிக்கணும், இது அந்த காலத்தினுடைய பள்ளி எப்படி இருந்தது, இப்ப காலத்தினுடைய பள்ளிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். அந்த காலத்துல எல்லாமே மண் தர தான், பாய்கள்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மொசைக்கு தர போட்ட பள்ளிவாசல்களும் கிடையாது. இப்ப நாம இதை சுத்தம் பண்றதுக்குன்னே நம்ம என்ன செய்யறோம், டெய்லி மாப்பு போடுறதுக்கு, நம்ம அதை கூட்டுறதுக்கு, அதை அதுல உள்ள அழுக்குகள் முடி கூட இல்லாத அளவுக்கு நம்ம நம்மளுடைய பள்ளிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சுத்தமாக வைத்திருக்கிறோம். சில ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்க முடியும், தொழுகும் பொழுது உங்களுக்கு எச்சில் வந்துச்சுன்னா உங்க காலுக்கு கீழே துப்புங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. துப்புறதுனுடைய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, அதை உங்க காலால மூடுங்க அப்படிங்கிற செய்தின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பள்ளிகளை துப்ப முடியுமா? அப்ப ஹதீஸ்கள்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம அமல் செய்வோம் அப்படின்னு சொன்னா அது சாத்தியப்படாதுங்கிறத, இதெல்லாம் யதார்த்தமான சிறு சிறு உண்மைகள். ஹைர், அல்லாஹ் தஆலா உண்மையை வழங்கக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானா. ஹைர். அதே மாதிரி 2வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா ஜாஅ அஹதுக்கும் இலல் மஸ்ஜிதி, உங்களில் ஒருவர், இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி இல்ல, வருவாங்க எல்லாம் செப்பலோட என்ன செய்வாங்க, தொழுதுகிட்டு இருப்பாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்களுக்கு தர்பியத் பண்ணாங்க, உங்களில் ஒருவர் பள்ளிக்கு வந்தால் ஃபல் யன்துர் ஃபி நஅலைஹி, தங்களுடைய செப்பல்களை அவர் பார்க்கட்டும். ஃபஇன் ரஆ ஃபீஹிமா, அந்த 2 செப்பல்லையும் ஏதாவது அழுக்கு அல்லது அசுத்தம் ஏதாவது இருந்தால் ஃபல் யம்ஸஹு, அதை அவர் சுத்தம் செய்து கொள்ளட்டும். ஃபல் யுஸல்லி ஃபீஹிமா, அதுக்கப்புறம் அதை போட்டு அவர் தொழுகட்டும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நிறைய விளக்கங்களும் நமக்கு சொல்லப்படும். அந்த இடத்துல நிஆல் அப்படின்னு சொன்னா நாம் இந்த காலத்துல பயன்படுத்துற மாதிரி உண்டான செருப்பா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நம்ம அத்தஹியாத்துல உட்காரும் போது காலை இப்படி வளைச்சு உட்காருவோம், அப்படித்தானே? வலது காலை இப்படி நட்டு வச்சிருப்போம். செப்பல் போட்டிருந்தா அப்படி இந்த காலத்தினுடைய செப்பல் போட்டா நட்டு வைக்க முடியுமா? அப்ப அந்த நேரத்தினுடைய செப்பல்கள் எப்படி இருந்தது, அங்க போய் பார்த்துட்டு வரணும், அப்படித்தானே? அப்ப அந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்கிறதுனால எடுத்த எடுப்புல ஹதீஸ்களின் பிரகாரம் அமல் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த தவறான ஒரு முடிவுக்கு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். கண்ணியத்திற்குரியவர்களை ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இடமும் அதற்கு தகுந்தால் போல் இருந்து, இப்போ உதாரணத்துக்கு பீச்சில் போய் நீங்க தொழுகிறீங்கன்னா உங்களுக்கு இடமும் சுத்தமா இருக்குன்னு சொன்னா, நீங்க போட்டிருக்கிற செப்பலும் சுத்தமா இருக்குன்னா தாராளமா செப்பலோட தொழுகலாம், தவறு இல்லை. புரியுதுங்களா? அது இடத்து சூழ்நிலைகளை வைத்து தான் இந்த ஹதீஸ் அந்த மாதிரி இடங்களுக்கு தான் நாம் என்ன செய்ய முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியுமே தவிர்த்து மஸ்ஜிதுக்குன்னு குறிப்பிட்டு இந்த இந்த ஹதீஸ்ல வரனால நம்ம பள்ளிவாசல்குள்ள தொழுமிடத்துக்குள்ள அப்படி போட்டுட்டு வர இயலாது அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அன் பஷீர் இப்னுல் ஹஸாசியா என்ற சஹாபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. பைனமா அன உமாஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபர்ஸ்தான்ல இருக்கும் பொழுது, இது நவர இலா ரஜுலின், ஒரு மனிதரின் பக்கம் பார்த்தார்கள், யம்ஷி ஃபில் குபூரி வ அலைஹி நஅலானி,
சப்பல் 2 காலையும் மாட்டிட்டு இருக்கிற நிலையில அவர் அங்கிட்டு இங்கிட்டு உலாத்திக்கிட்டு இருக்கிறத கபர்ஸ்தான்ல இருக்கிறத பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால யா சாஹிபா, நண்பரே தோழரே, அல்கி சிவியத்தைனிக்க, உன்னுடைய அந்த 2 சப்பல்களை என்ன செஞ்சிருங்க, நீங்க கலட்டிருங்க. கபர்களுக்கு மத்தியில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய சப்பல்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், போட வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க, பள்ளிவாசலோட கபர்ஸ்தான் உயர்ந்த இடமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹதீஸ்ல சப்பல்ல பள்ளியில போட்டு தொழுகலான்னு வருது, கபர்ஸ்தானுக்கு போனா கலட்டிருங்கன்னு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு. ஏன் அப்படின்னு சொன்னா இதற்குண்டான விளக்கங்கள் நமக்கு யதார்த்தமாகவே தெரியும். கபர்கள் மேல சப்பலோட, கபர்கள் மேல வெறுங்காலோடையே நிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதுலயும் சப்பலை போட்டு அங்கிட்ட இங்கிட்ட உலர்த்திக்கிட்டு இருக்கிறது அது கபர்களில் உள்ளவர்களுக்கு உண்டான, அது ஒரு விதத்தில் அது நாம் மரியாதை குறைவாக நடப்பது அவர்களுக்கு உண்டான தீங்கு அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைக்கிறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, சப்பலை கபர்ஸ்தான்கள்ல மரியாதைக்காக வேண்டி அவங்க உள்ள அடங்கி இருக்கிறவங்க அவர்கள் எவ்வளவு வேலைவானவர்கள்ங்கிறத நம்மளுடைய புறக்கண்களால் பார்க்க முடியாது. அதனால சப்பலை கலட்டிருங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. நான் ஆரம்பத்தில் இங்க சென்னைக்கு வந்த புதுசுல 2001 ஒரு ஹதீஸ் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல எப்படி அந்த இமாம் ஹதீஸை தர்த்தீப் செஞ்சிருப்பாங்கன்னா, அலிஃப்ல ஆரம்பிக்கிற ஹதீஸா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பார், அடுத்து பால் ஆரம்பிக்கிற ஹதீஸா வரும். இப்படி ஒவ்வொரு எழுத்து, அந்த எழுத்தினுடைய அல்பாபெட்டிக்னு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி அந்த தர்த்தீபில் வரும். அதுல ஒரு ஹதீஸை நான் பார்த்த ஞாபகம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல சொல்லுவாங்க, உங்களுடைய சப்பல்களை நீங்கள் கலட்டி கொள்ளுங்கள் நீங்கள் சாப்பிடும் நேரங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் கலட்டுவது உங்களுடைய பாதங்களுக்கு அது ஒரு ராகத்தாக அமையும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுவாங்க. அந்த அதாவது இது பலமான ஹதீஸா பலகீனமான ஹதீஸாங்கிற அந்த பார்வைக்கு போகாம நாம் அமல் செய்யக்குவதற்கு ரொம்ப ஏற்றமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடலாம். ரொம்ப கல்யாண வீடுகள்லையோ அல்லது ஹோட்டல்கள்லையோ எங்கேயும் போய் நாம சாப்பிட்றோன்னா நம்மளுடைய சப்பல்களை கலட்டி விட்டுட்டு நாம் சாப்பிட்றது நம்மளுடைய பாதங்களுக்கு அது ராகத்தை தரக்கூடியதுன்னு நபி சொன்னதுனால அதுல ஒரு நல்லதொரு ஷிஃபா இருக்கும் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை. ஆக இது போன்ற நல் விஷயங்களை அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.